அரசு தரப்பு இவங்க கேட்டு இந்த இடத்த கொடுத்துருந்தா அங்க பெட்ரோல் பங்க் இருக்கு. இவங்களை பத்தி உங்களுக்கே தெரியும். ஆமா, உங்களுக்கே தெரியும். ஜென்ரேட்டர் செட்டு மேல ஏறுது, ஒயரை பிடிச்சி தொங்குறது, அன்னில் போல கண்ட இடங்கள்ல மேய்வது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்ப பெட்ரோல் பங்க் ஆத்துப்பாலம் இருக்கு. ஆமா, இன்னொரு இடத்துல ஆத்துப்பாலம் வந்திருக்கு. அப்ப அதுல கூட்டரசிலே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்ப ஆத்துக்குள்ள விழுந்து இறந்துருந்தாங்கன்னா இருக்கிற போனம் கூட கிடைச்சிருக்காது, செத்த பாடி கூட கிடைச்சிருக்காது. அப்ப எவ்வளவு தீவிரமான மரணங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது பாருங்க. ஏன்னா இவங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு தீவிரமானவர்கள். பெட்ரோல் பங்க் உடச்சி பெட்ரோல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாரு விஜய் பொறுப்பேற்பாரு? இதுக்கே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. மன்னிச்சுக்கோங்க, என்ன அரசியல் தீவிரமாக கொண்டு போவோம், சாரி. இப்படி இதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இது போன்ற மரணங்கள் நடந்திருந்தா எந்த அளவுக்கு அந்த விளைவு ஏற்பட்டுங்கிறத நீங்களே உணரணும். அதே போல் காவல்துறை மீதும் நம்ம குறை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் 8:45 9 மணிக்குள்ளே வரணும். சரி வரேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் தாமதமானா பரவாயில்ல. அதுக்குன்னு இவர் 11 மணிக்கு வருவது ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. சரி, இவர் வரல, கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறுது அப்படின்னா உடனடியாக காவல்துறை பேரிகேட்லாம் போட்டு முடக்கிடணும். எப்படி ஒரு இடத்துல சிஎம் வராரு அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்புலாம் பண்ணி டேக் டைவர்ஷன் போட்டு டிராஃபிக் பண்ணி நிற்க வைக்கிறாங்களோ, அதே போல் இந்த கூட்டத்தையும் செய்யணும், நிற்க வச்சிடணும். நம்ம சொல்லக்கூடியது எது அப்படின்னா, இந்த விடயத்தில் தான் நம்ம சொல்கிறோம். காவல்துறையை நம்ம கண்டிக்கவும் செய்கிறோம், அதே நேரத்தில் நம்ம ரொம்ப பாராட்டுறோம், கடுமையாகவும் கண்டிக்கிறோம், ரொம்ப பாராட்டவும் செய்கிறோம். ஏன் அப்படின்னா 10 மணி வரைக்கும் விபத்து நடக்கல, எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நடக்கல, வாழ்த்துக்கள். ஏன் காவல்துறை தடுக்கல அப்படின்னா இயலாமை. இவன் என்ன பண்ணுவான், டவர் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு பக்கம் இவரு என்ட்ரி கொடுத்துன்னு இருப்பாரு. எப்போ இவரு ஒரு பக்கம் 11 மணிக்கு வருவாரு, இவன் 10 மணிக்கெல்லாம் ஏறி டவர் மேலே நின்றுட்டு தளபதி அப்படின்னு கத்துவான். திடீர்னு ஒருத்தன் அங்கே எங்கேருந்துடா முளைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, திடீர்னு ஒருத்தன் சஸ்போன்குள்ளேருந்து வெளியில் வந்து தளபதி அப்படின்னு கத்துவான். திடீர்னு ஒருத்தன் இது மேலே ஏறி நின்றுட்டு தளபதி. இது போன்ற கூட்டங்கள் இருக்குது இல்லையா, காவல்துறையில் ஏற முடியுமா? டவர் நீ ஏறுவ, உன் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அவங்கள நம்பிதான் அந்த அரசு இருக்கு, அவங்கள நம்பிதான் விஜய் இருக்காரு. இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இல்லையா? அவங்க டவர் மேலே ஏறி இறங்கடான்னு சொல்ல முடியுமா? இது கட்டுக்கடங்காத கூட்டம், இது கட்டுப்படுத்த முடியாது, போடான்னு அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ இது எவ்வளோ ஒரு திமிரு பிடிச்ச கூட்டம், கட்டுக்கடங்காத சுய சிந்தனை இல்லாத கூட்டம், நிலையந்த கூட்டங்கிறத வச்சு தான் இந்த நிகழ்வுகிறத நம்ம பார்க்கணும். ஓகே.